வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் 6th டேர்ம் 1 ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அந்த லெசனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 24. ஸ்பீடு ஐ ஹவ் ட்ராவல் 160 கிலோமீட்டர் இன் 2 hours. நம்ம சொல்கிறது யார்? டாக்ஸி டிரைவர் 2 மணி நேரத்தில் 160 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ட்ராவல் 200 கிலோமீட்டர்ஸ் இன் 4 hours. பஸ். ட்ரக் I have traveled 300 kilometers in 5 hours. ஒரு வெஹிக்கிளுக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் ஸ்பீடு உண்டு. அப்போ நம்ம இதில் 3 வெஹிக்கிளில் எது வேகமாக ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபார்முலா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு d டிவைடட் பை டைம் டேக்கன். Distance travelled by the car in 1 hour 60, 2 hours கார் ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்போ 160 டிவைடட் பை 2 80. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பஸ் இன் 1 hour 200 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. டிஸ்டன்ஸ் 4 ஹவர்ஸில். இப்போ 200 டிவைடட் பை 4 50 கிலோமீட்டர்ஸ். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ட்ரக் இன் 1 hour 300 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு வித்தின் 5 hours. ஸோ 300 டிவைடட் பை 5 distance divided by time will get 60 kilometers. Have you found out? Say now. Who is fast? First car வந்து 80 kilometers per hour, bus 50 kilometers per hour, truck 60 kilometers per hour. இதில் எது ஃபாஸ்ட்டாக போயிருக்கு அப்படின்னு பார்த்தா 80. கார். Who is slow? bus. இப்போது 2 புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், எ கார் ட்ராவல் 150 மீட்டர் இன் 10 செகண்ட். வாட் இஸ் இட்ஸ் ஸ்பீடு? நமக்கு தெரியும் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன், தட் இஸ் d by t. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் நமக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் 150 மீட்டர் டிவைடட் பை 10. 0க்கு 0 கேன்சல் பண்ணும்போது வில் கெட் ஆன்சர் 1. செகண்ட் கொஸ்டின், Priya rides a bicycle 40 kilometers in 2 hours. What is her speed? The same formula, distance travel by time. Distance 40 kilometer, time 2 hour. So cancel பண்ணும்போது we will get the answer 20 kilometer per hour.